சார்பாகவும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் என்ன உத்தரவிடுகிறார்களோ அந்த உத்தரவை வடக்கு நகரத்தின் சார்பாக சிறப்புடன் செய்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நினைத்தது போல் முப்பெரும் விழா சிறப்புடைய உறுதுணையாக வடக்கு நகரத்தின் சார்பாக அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அதிக ஓட்டு வித்தியாசத்தில் 4 தொகுதியில் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. நேற்று அரவக்குறிச்சிக்கு போனால் இப்போ எம்எல்ஏ அங்கே இருந்தார் கொஞ்சம் இளங்கோ அவர்கள். அவரை வச்சுக்கிட்டு மேடையில் கேட்டேன். 4 தொகுதியில் ஏற்கனவே 2 தொகுதி முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணராயபுரமும் குளித்தலையும் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் சொன்னாங்க நாங்கள் தான் ஜெயிக்கணும், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்லைல்ல அந்த 2 விட நாங்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லை உங்கள் 3 பேர்த்த விட கரூர் தான் அதிக ஓட்டு வித்தியாசம் வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்பு முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய 4 ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு விழாவாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது நமக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திட வேண்டும். கரூர் வரலாற்றில், தமிழ்நாடு அரசினுடைய வரலாற்றில், தமிழகத்தினுடைய அரசியல் தளத்தில் வரலாற்றில் கரூர் முப்பெரும் விழா மாநாடு ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைத்தது என்ற சிறப்பை அனைவரும் இணைந்து உருவாக்கிடுவோம். இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்ற அத்துணை கழகத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பயணிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய 2026 தேர்தலிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4